ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கம்மியாக இருக்குது. மைனஸ் எதுவும் இல்லை ப்ரோ, எல்லாமே ப்ளஸ் நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பர் படம். டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமாம், படம் த்ரில்லாக இருக்குது. நல்லா படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ரேட்டிங் சொல்ல முடியும், படம் நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கலாம். காமெடியாக பார்த்துருந்தோம், இப்போ ஹீரோவாக பார்க்கலாம். படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிக்கிறேன். கட்டுமே காமெடி ரோல் தான் பண்ணியிருப்பாரு. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது வரைக்கும் காமெடியாக பார்த்துட்டு அவர் இது ஹீரோவை பார்த்து நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மூவி. சதீஷ் இந்த மாதிரி அடுத்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். இதில் நடிச்சிருக்க எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. ஸோ அது வந்து தப்பாவெல்லாம் தெரியல. படம் நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். அந்த த்ரில்லராக பார்க்குறாங்களா, த்ரில்லர் ஹார் அந்த மாதிரி மூவி பார்க்குறாங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு மூவி எடுக்க தெரியாது, எனக்கு பார்க்க தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மூவி. சஸ்பென்ஸ் நிறையா இருந்துச்சு. ஒரு மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஃபீல் குட், வொர்த் வாட்சிங். எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே நைட் ஒருத்தர் மாட்டிக்கிட்டான்னா அவன் மார்னிங்குள்ளே எப்படிலாம் வெளில வருவானா வரமாட்டான்ற அளவுக்கு ரொம்ப நல்லா ஹோல்டாக பிடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது. எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட ஃபோன் பார்க்குற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா டக் 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 டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருந்தது. அடுத்து என்னன்னு போயிட்டே இருந்தது. ஒரு எப்படி சொல்கிறதுனா, கேரக்டர் ரோலாகவும் அவர் ப்ளே பண்ணலாம், அந்த கதைக்கு என்ன தேவையோ லீட் ரோல் அதாகவும் அவர் ப்ளே பண்ணலாம். ஸோ இது வந்து சதீஷ் இந்த மாதிரி அடுத்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். இது முன்னே பார்த்து இந்த சதீஷ் காமெடியாகவும் 2 படம் தான் பண்ணிக்கிறாரு. ஸோ இது மூணாவது ஒரு விஷயம் ஹீரோவாக பண்ணி அது சஸ்பென்ஸ் த்ரில்லராக பண்ணும்போது இது அவர் வேறு லெவலில் பண்ணிக்கிறார். ஏன்னா செட்டாவில் சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த படம் சதீஷ் ரொம்ப சூப்பராக பொருத்தமாச்சு. ஸோ இந்த படம் முக்கியமாக சொல்லணும், மறக்காமல் தேட்டரில் போய் பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது சஸ்பென்ஸ் இல்லை. நம்ம டிவியில் பார்த்தா அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். படத்தில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்துச்சு. படம் வந்து கெஸ் பண்ண முடியல, அடுத்து என்ன நடக்கும்ட்டு. ப்ளஸ் சதீஷ் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் காமெடி ரோல்லேருந்து மாறி ஒரு ஹீரோவாக காமெடி இல்லாமல் நடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, டைரக்ஷன் நல்லா இருந்தது, ஓவராலாக மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ வந்து பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ். அதாவது சதீஷ் வந்து இது வரைக்கும் நடிக்காத ஒரு கதையாக இருந்தது. ஆல்சோ இது என்னென்னா, மற்ற படங்கள்லாம் இப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு சீன்லையும் இது நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு இது பண்ணுவோம். ஆனால் அடுத்த சீனில் அது நடக்காது, வேறு ஒன்றா போகும். நம்ம ஒரு இடத்துல பண்ணிகிட்டே இருப்போம், டக்குன்னு வேறு கூட்டு போகிறாங்க. அப்படியே ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு இடத்துல பயங்கரமாக ஜனம் ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. கடைசியில் நான் எதிர்பார்த்தது வேறு, நான் என்ன நினச்சது வேறு, நடந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. யார் விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம இவங்க தான் வந்து மிஸ்டேக் பண்ணி, இவங்க தான் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க இல்லை, ஆக்சுவலாக வேற ஒருத்தவங்க தான். ஸோ அது வந்து நமக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஹியூமர் இருக்காது இதில். இருக்காது மீன்ஸு ஒரு சில நக்கல் விஷயம்லாம் பண்ணுறாரு. பட் அது எல்லாமே ஹியூமரில் வராது, கதையோடு ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம யோசிக்க வைக்கிறாங்க, அடுத்து என்ன சீன் நடக்க போகுது, அடுத்து என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரக்டர் சாச்சி பண்ணியிருக்கிறாரு, ரொம்பவே நல்லா இருக்கு படம். சண்முகம் கிரியேஷன்ஸ், ட்ரெண்ட் மியூசிக் ஆடியோ லேபிளில். ஸோ ரொம்பவே இது நல்லா இருக்கு. சதீஷ் ஒரு ஹீரோமா, இதில் ஹீரோயிசமே கிடையாது. சீரியஸான போர்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லா பொருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் பெருசாக சண்டை போட்டு 100 பேர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. சிம்பிளாக ஒரு நம்மள மாதிரி ஒரு சாமானிய மனுஷன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நைட்டில் மாட்டினா என்ன ஆகும், அவன் எப்படி வெளில வரான் அப்படின்றதாங்க. அப்படிலாம் தெரியல, அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் காட்டல. கேரக்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணவங்கலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டேஷனுக்குள்ளே. அதுக்கேற்ற மாதிரி தான் பயம் வருது நம்மளுக்கு. எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தில். அஜய் ராஜா இருக்கட்டும் சரி, இல்லை பவல் நவிகி, தென் மைம் கோபி, எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்க ரோலுக்கு இவங்க தான் செட் ஆவாங்க, இந்த கேரக்டருக்கு இந்த ஃபீட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவுட்புட் வாங்கி எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அவுட் ஆஃப் 5 என்னோட ரேட்டிங் வந்து 4 நான் தருவேன். கண்டிப்பாக அடுத்து வர படங்களில் சதீஷோட ஆக்டிங் இன்னும் எதிர்பார்ப்பாங்க ஆடியன்ஸ். ஸோ அந்தளவுக்கு இல்லை பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்படியே எனக்கு தோணலை, இதை பெட்டராக எடுக்கணும்லாம் எனக்கு தோணலை. ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்க. படத்தை வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது படம்.